ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஸ்பிரிட் கிரானிக்கல்ஸோட சீசன் 2 எபிசோட் 9 பார்க்க போறோம். சிலையா சுத்தி வர பயங்கர சலசலப்பா இருக்க சவுண்ட்ஸ் கேட்டுட்டு ரியோ கிட்ட வந்து அவனை ஹக் பண்ணிருப்பா. இங்க என்னதான் நடக்குதுன்னு கேப்பா. ரியோ இதுவே எனக்கே டக்குன்னு நடக்கிற போலதான் இருக்கு. மேற்கு பக்கம் நிறைய மாஸ்டர்ஸ் தாக்க வருதுங்க. அதுல சிலது மினட்டோரா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்துல என்ன செய்யறதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கன்னு புரியலைன்பா. இல்லையா நீ என்னாலதான் பின்வாங்கிட்டு இருக்கீனா? என்னை பத்தி பயப்படாத, என்னாலையும் மேஜிக் யூஸ் பண்ண முடியும்ல. ஃபைட்ல நான் என்ன தற்காத்துக்கு பாக்குறேன். இப்ப நீ போய் என்ன செய்ய விரும்புறியோ அது இல்ல தைரியமா செய்யுன்பா. ரியோ ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வாங்கன்பா. இந்த இடத்துல பேட்டில் டு டிஃபெண்ட் அமாண்டேங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கேட்ட மொத்தமா நாசம் பண்ணிட்டு உள்ள வந்திருக்குங்க. ரியோ அதை சென்ஸ் பண்ணிருப்பான். நல்ல வேலை அமாண்டே குயிக் ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கப்பவே ஐஷியா கிழக்கு பக்கமும் மான்ஸ்டர்ஸ் வருதுன்பா. அந்த சைடு பார்த்தா மினட்டோர்ல கேட்டை நொறுக்கி இருக்கும். ரியோ இந்த சிச்சுவேஷன்ல ஐஷியா கிட்ட எனக்காக ப்ரொஃபசர் கூடவே நீ நில்லு, மக்கள் கூட்டம் கூட்டமா தப்பிச்சு போறக்கு மேற்குல இருந்து வடக்கு பக்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஈஸ்ட்ல மான்ஸ்டர்ஸ் வரது அவங்களுக்கு தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போகாம இப்படி இருக்கிறது நல்லதுன்பா. பொண்ணுங்க நீ என்ன பண்ணலான்னு இருக்கீன்னு கேட்டா ரியோ கிழக்கு பக்கம் தான் காவல் கம்மியா இருக்கு, அதனால அவங்களுக்கு கை கொடுக்க நான் அங்க போறேன்பா. ரியோ முடிஞ்ச அளவுக்கு மான்ஸ்டர்ஸ் இது வரைக்கும் வராத மாதிரி தடுக்க பாக்குறேன்பா. ஆனாங்கிறப்ப ஐஷியா இங்க பாரு சிலியாவை என் பொறுப்புல விட்டு போற, மான்ஸ்டர்ஸே வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்பா. கிழக்கு பக்கம் பார்த்தா க்ளோயோட தலைமையில தான் அங்க சண்டை போட்டு இருப்பாங்க. அவர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்ப வருமோன்னு பார்த்துட்டு பீப்புள் எவாக்குவேட் ஆகிறத பார்த்துட்டு இருப்பா. அவளால ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாத போல இருக்கும். ரியோ நல்ல வேலையா வந்து மொத்த பேத்தி அடிச்சு காலி பண்ணிருப்பான். க்ளோயோ ரியோ வந்துட்டு ஷாக் ஆகிறப்ப ரியோ உங்களுக்கான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நான் அசிஸ்ட் கொடுக்குறேன். அண்ட் அவங்க வரக்கு எப்படியும் லேட் ஆகும், ஏன்னா மேற்கு பக்கம் வேற அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்பா. இதுக்கப்புறம் வர மான்ஸ்டர்ஸோட நம்பர்ஸை குறைச்சு விடுறேன். என்னை தாண்டி எந்த மான்ஸ்டர் வந்தாலும் அதை முடிச்சு விடுறத நீங்க பாத்துக்கங்கன்பா. க்ளோயி சரின்பா. இதுக்கப்புறம் பண்ணி மாதிரி இருக்க மான்ஸ்டர்ஸ் ஜெய்ஜாண்டிக்கா நிறைய வந்திருக்குங்க. ரியோ ஒரே ப்ளோல எல்லாத்தையும் காலி பண்ணுவான். இதை பார்த்தா ஒரு நைட்ல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு. இதுக்கப்புறம் எமர்ஜென்சி கேம்ப்ல இருக்க லிஸ்லாட்ட காட்டுவாங்க. அவ போற பொண்ணுகிட்ட இங்க பாருங்க, இப்போதைக்கு தகவல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது ஈவன் சின்னதா இருந்தாலும் ஓகே தான், முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுங்கன்பா. இந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வந்துட்டு கிழக்கு பக்கம் கேட்டும் உடைக்கப்பட்டுருச்சு, மான்ஸ்டர்ஸ் உள்ள போற பார்த்தாங்க, பட் அதை தாண்டி சில விஷயங்கள் அன்னோனா தான் இருக்குன்பா. லிஸ்லாட் இப்ப நம்ம அங்க இருந்து சோல்ஜர்ஸையோ இல்ல அட்வென்ச்சரர்ஸையோ மேற்கு பக்கத்துல இருந்து கிழக்கு பக்கம் போக வச்சா குறுக்க மக்கள் வேற வருவாங்க, நம்ம ஸ்ட்ரென்த்தும் ரெண்டா உடையிற போலாகும். இப்போதைக்கு அங்க அட்டண்டன்ஸா இருக்கவங்கள மட்டும் போய் பார்க்க சொல்லலான்பா. அந்த பொண்ணு அங்க க்ளோயி மட்டும் தான் இருக்கா. அண்ட் அதுக்கு அடுத்த விஷயங்களை எப்படி சமாளிக்கிறதுங்கிறப்ப லிசலாட் நீ கோசட்டை கூட்டிட்டு கிளம்புன்பா. அந்த பொண்ணு லிசலாட்டை நினைச்சு கவலைப்படுவா. லிசலாட் என்ன பத்தி கவலைப்படாதீங்க, டியூக்கோ அவரோட நைட்ஸ் இங்க மேன்ஷன்ல தான் இருக்காங்க, நான் சேஃபா தான் இருப்பேன், பீப்புள் உங்க டியூட்டிஸை தான் கணக்கு வைப்பாங்கன்பா. இதுக்கப்புறம் நேட்லி அவளோட பிசிக்கல் எபிலிட்டி அதிகப்படுத்திட்டு கிளம்பிருப்பா. இங்க அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ற பொண்ணு கிழக்கு பக்க விஷயத்தை கேள்விப்பட்டேன், ஒரே ஆள் ஒரே கத்தியோட வந்து மொத்த பேத்தையும் சமாளிக்கிறாராமான்பா. லிசலாட் ஹருட்டோவா தான் இருக்கணும்ட்டு அந்த ஆளுக்கு இன்னொரு பெரிய கடனுக்கு சுமையாயிட்டனா நட்டாலியும் அங்கதான் போறா. கிழக்கு பக்கத்துக்கான ஃபோர்ஸ் போதும்னு நினைக்கிறேன்பா. இதுக்கப்புறம் ஊருக்குள்ள நுழைஞ்ச ரைஸ் அப்புறம் லூசியஸை காட்டுவாங்க. லூசியஸ்லாம் நக்கலா சிரிச்சுட்டே சிட்டியோட ஹார்ட்டுக்கே வந்தாச்சு, அதுவும் அசால்ட்டான்பா. ரைஸ் தேவையில்லாத பேசாம இருங்கன்பா. லூசியஸ் இங்க பாரு, நான் பல பிரச்சனையை தாண்டி வந்திருக்கேன், இப்ப என்னால முடிஞ்சால எனக்கு ஏத்த போல பேசுறது மட்டும்தான்பா. ரைஸ் அப்படின்னா வேலையை பத்தி பேசுங்க, மினட்டாஸ் கிட்ட இருந்து சிக்னல் வந்ததும் நம்ம ஆக்ஷன்ல இறங்கிடலாம், நம்ம எப்ப வேணாலும் களத்துல குதிக்க வேண்டியது வரும், அதனால தயாரா இருங்கன்பா. லூசியஸும் சரி சரி புரிஞ்சதுன்பா. ரைஸ் மனசுக்குள்ள ஹியூமன் ஃபார்ம்ல இருக்க அந்த ஸ்பிரிட் கம்மன் இந்த ஊரோட சென்டர்ல அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கு, அவரோட டிஃபென்ஸ் சிஸ்டமும் இன்னைக்கு களத்துல இறங்கி சண்டை போட்டு இருக்காங்கன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் ரியோ ஃபைட் பண்றதை காட்டுவாங்க. க்ளோயா ஆளு என்னமா இருக்கான்னு நினைப்பா. இங்க இருக்க கார்ட்ஸ் இருந்துட்டு இவன் யாரு, இவனை பார்த்ததே இல்ல, இவனை கத்தி எப்படி சொல்லட்டான்பாங்க. க்ளோயே இவர் தான் காட்டுக்குள்ள வச்சு லேடி லெஸ்லாட்ட காப்பாத்தின ஸ்கில்டான ஸ்வாட்ஸ்மேன் பா. அந்த கார்ட்ஸ் இருந்துட்டு ஸ்கில்டுங்கிற வார்த்தை கூட இவருக்கு பத்தாது போலன்பாங்க. க்ளோயே அது சரிதான், இவரு ரொம்ப டேலண்ட் ஆனவர் தான், ஆனா அவருக்கும் ரெஸ்ட் தேவையில்லை. அண்ட் இந்த விஷயங்களை தடுக்கிறதுக்கான பொறுப்பு நம்ம கிட்ட தான் ஜாஸ்தியா இருக்கு, அதால நம்மளும் கை கொடுக்கணும்பா. அவங்களும் சரின்பாங்க. ரியோ ஒரு விஷயத்த நோட் பண்ணிருப்பான். லைக் அந்த ஹியூமனாய்ட் ஃபார்ம்ல இருக்க மான்ஸ்டர்ஸ் அப்புறம் மினட்டர்ஸ் வந்து அவங்களோட மூவை வைக்காமே இருப்பாங்க. இந்த நார்மலான மான்ஸ்டர்ஸ் அப்புறம் குட்டி குட்டி மான்ஸ்டர்ஸ் தான் ஃபைட்டுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ரியோக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தலாவே இருக்கும், என்னத்துக்கு மினட்டர்ஸோ இல்லாட்டி ஹியூமனாய்ட் ஃபார்ம்ல இருக்க அந்த மான்ஸ்டர்ஸோ அசால்ட்டா ஊரோட பாதி பக்கம் போயிருக்கும், ஆனா அதை செய்யாம இதுக்கு அப்படியே நிக்குது, இவங்களோட நோக்கம் வேற ஏதாவது இருக்குமோன்னு நினைப்பான். இதை பத்தி ஐஷியா கிட்ட கேட்கலான்ட்டு ஊருக்குள்ள ஏதாவது வித்தியாசமான மாற்றம் தெரியுதான்னு கேட்பான். ஐஷியா அப்படிலாம் எதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ற அளவுக்கு இல்ல, பீப்புள் எவாக்குவேஷன் கம்ப்ளீட் ஆக போகுதுன்பா. ரியோ மான்ஸ்டரோட மூமெண்ட்ஸை பத்தி கேட்பான். ஐஷியா மேற்கு பக்கம் கேட்ட தாண்டி வராம அந்த மான்ஸ்டர்ஸ் அவங்க நல்லாவே தடுக்கிறாங்கன்பா. ரியோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு நன்றின்ட்டு ஃபைட்ல இறங்கியிருப்பான். ரியோ சண்டை போட்டு அவங்க கிட்ட பேசி பார்த்துட்டு வர முடிஞ்சா வரன்பா. ஐஷியா ஏதாவது நடந்தா நான் அவனை உடனே கான்டாக்ட் பண்றேன்பா. இதுக்கப்புறம் கிழக்கு பக்கம் இருக்க கேட்டுக்கு நட்டாலியன் கோசட் வந்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க. க்ளோயி நீங்க ரெண்டு பேர் தானான்ட்டு மாஸ்டர் ஹர்டோவே எல்லா மான்ஸ்டர்ஸையும் ஒரு கை பாக்குறாருன்பா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க அவருக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட் வேணும்ல, ஏன்னா ஒரே ஏதாவது அவரை மேஜிக் பண்ண வச்சு எக்ஸாஸ்ட் ஆக்காம அவரே கொஞ்சம் ரிவைவ் பண்ணிக்கிறதுக்கான டைம் கொடுக்கலான்னு பேசிட்டு இருக்கும் போது ரியோ வந்துட்டு
வந்துட்டு ஒரு ஃபேவர் கேட்கணும்பா. அந்த பொண்ணுங்களும் என்னன்னு கேட்டா, ரியோ என் கூட 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் எவாக்குவேட் ஆகல, அவங்களோட போய் நான் ரீஜாயின் ஆக விரும்புறேன்பா. பொண்ணுங்க ஃபைட்ல ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரீங்களான்னு கேட்பாங்க. ரியோவும் அதேதான்ட்டு, எனக்கு தெரிஞ்சு உங்களால அந்த மினோட்டரை மட்டும் தான் காலி பண்ண முடியாது, அதனால பின்னால இருக்க அதை ஒன்றை மட்டும் நான் காலி பண்ணி விட்டுறான்பா. அந்த பொண்ணுங்க இங்க பாருங்க, நீங்க ஒரு ஆர்டினரி சிட்டிசன் தான், நீங்க இங்க இருந்து சண்டை போடணும், அதுகளை தோக்கடிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைன்பாங்க. ரியோ இல்ல இந்த மினோட்டரை மட்டும் இங்க இருந்தே நான் காலி பண்ணி விட்டு போறான்பா. பொண்ணுங்க இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து அதை எப்படி காலி பண்ண முடியும்னு முடிக்கும் போது ரியோ என்னால முடியும் செஞ்சு காட்டான்ட்டு மினோட்டரோட உடம்புல தொலை போட்டு விட்டுருவான். இதை பார்த்து பொண்ணுங்க ஷாக் ஆகிறப்பவே அவன் முன்னால வர ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸை சதற விட்டுருப்பான். அதுக்கப்புறம் ரியோ வந்துட்டு நான் கிளம்பலாமான்னு கேட்கறப்ப பொண்ணுங்க தாராளமா போங்கன்பாங்க. கோசட் மட்டும் நீ வேற லெவல்ல இருக்கீன்பா. 2 பொண்ணுங்களும் எதுக்கு ட்ரை பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டு, மாஸ்டர் ஹர்ட்டோ உங்க கூட வந்தவங்கள பாத்துக்கணும்னு சொன்னீங்களா, நீங்க முதல்ல போங்கன்பாங்க. இதுக்கப்புறம் வெஸ்ட் கேட் சைட் பார்த்தா அரியா முடிஞ்ச அளவுக்கு அவ சக்திக்கு ஏத்தபடி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பா. இதுக்கு முன்னாடியே ஃபாரஸ்ட்ல இதுகளோட சண்டை போட்டிருப்பா இல்லையா, அங்க விட இங்க நம்பர்ஸ் ஜாஸ்தியா வந்துகிட்டே இருக்குதுங்க. ஆனா ஒண்ணுதான் குழப்பமா இருக்குன்ட்டு மினோட்டர்ஸ் அப்ப அந்த ஹியூமனாய்ட் ஃபார்ம்ல இருக்க மான்ஸ்டர்ஸ் இன்னத்துக்கு கேட்ட தாண்டி வந்திருக்கலாம், ஆனா அதுக்கு ஏன் அங்கேயே நிக்குதுன்னு முடிப்பா. அண்ட் ஆல்சோ அவ உடம்புல இருக்க மேஜிக் அவ பயன்படுத்துற விஷயத்துல கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும்னு நினைப்பா. ஏன்னா தேவைங்கிறப்ப கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்றதுன்னு. அதே போல ஒரு கட்டத்துக்கு மேல சரி ஒரு கை பார்க்கலாம் புஷ் பண்ணி போலான்னு நினைப்பா. இதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த மினோட்டர்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்குங்க. ஆரியாக்கு ஒன்னும் புரிஞ்சிருக்காது. அதுக்கு கத்துற கத்து ஊரு முழுக்க கேட்கும். ரைஸ் நமக்கான சிக்னல் வந்துருச்சுன்பா. லூசியஸ் அப்ப களத்துல இறங்க வேண்டியதான்பா. ரைஸ் நம்ம நினைச்சதை விட அந்த மான்ஸ்டர்ஸ் நம்ம வேலையை ஈஸியாக்கிருச்சு. அண்ட் எங்க அல்போன்ஸ் இந்த விஷயம் சக்சஸ் ஆகிறது முழுக்க முழுக்க ஒன்ன பொறுத்துன்பா. அவன் அடுத்து நடக்க போற விஷயங்களை நானே பாத்துக்கிறேன்பா. இதுக்கப்புறம் வெஸ்ட் கேட் கிட்ட இருக்க ஹியூமனாய்ட் மான்ஸ்டர்ஸ்லாம் தாக்க ஆரம்பிச்சிருக்குங்க. எல்லாரும் என்ன இளவிடாதுன்னு பார்க்கும்போது ஆரியா மினோட்டரை மட்டும் என்கிட்ட விட்டுருங்க, நானே பாத்துக்கிறேன்பா. இதுக்கப்புறம் மினோட்டர் கிட்ட போயிட்டு அது கூட ஃபேஸ் டு ஃபேஸ் மோதுவா. இதுக்கப்புறம் ரியோ சைட் காட்டுவாங்க. சிலியா அண்ட் ஐஷியாவை எவாக்குவேட் பண்ணி விடுறதுக்காக வந்திருப்பான். ஊர் மக்களும் சுத்தி வர போயிட்டே தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா முக்காடு போட்டிருக்க ஹியூமனாய்ட் மான்ஸ்டர்ஸ் தாக்க வருங்க. ரியோவும் இந்த விஷயத்த கவனிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு போய் ஒன்னு காலி பண்ணா. இதே போல சுத்தி வர ஏகப்பட்டது இருக்குங்க. ரியோவும் அடுத்தடுத்துன்னு ஒவ்வொன்னா சுத்தி இருக்க அதை பூரா கொள்ளுவான். இதுக்கப்புறம் ஒரு அம்மாவும் பொண்ணும் ரியோ தானே தங்களை காப்பாத்தினாங்க, அதனால தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ரியோ யாருக்கும் எதுவும் ஆகல, அது வரைக்கும் சந்தோஷம்பா. க்ளோயோட அம்மாவும் தங்கச்சியும் தான் இந்த 2 பேரும். க்ளோயி வந்துட்டு நீங்க 2 பேரும் சேஃபான்னு கேட்டா அவ இவரு தான் எங்களை காப்பாத்தினாரு, இவரு ரொம்ப ஸ்ட்ராங்குன்பா. க்ளோயி இவங்களையும் நீங்க தான் காப்பாத்துறீங்களா, நான் உங்களுக்கு பெரிய கடன்ல இருக்கேன்பா. ரியோ அதெல்லாம் இருக்கட்டும், கேட்ல இல்லாம இங்க என்ன பண்றேன்னு கேட்பான். க்ளோயி சில ஹியூமனாய்ட் மான்ஸ்டர்ஸ் ஊருக்குள்ள ஊடுருவிருச்சுன்னு மிஸ் லிஸ்லாட் கிட்ட சொல்ல வந்தன்பா. இதுக்கப்புறம் ஊர் மக்கள் திரண்டிருப்பாங்க. க்ளோயி நான் வேற இம்பார்ட்டன்டா மெசேஜ் சொல்ல போகணுமேன்பா. எல்லாத்தையும் நார்த்தன் சைட்ல இருக்க எவாக்குவேஷன் ஷெல்டருக்கு போக சொல்லுவா. ஊர்க்காரங்களும் இந்த ஸ்ட்ராங்கான ஸ்வாட்ஸ்மேன் இருக்காருல அவர் போதுன்பாங்க. ரியோ ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா சிலியா கூடவா போதுன்பா. ரியோவும் சரின்பா. இதுக்கப்புறம் ஹீரோவாக்கிய காட்டுவாங்க. அவன் என்னங்க உங்க உலகத்துல எப்ப பாரு இப்படிதான் மான்ஸ்டர்ஸ் தாக்கிட்டே இருக்குமான்னு கேட்பான். டியூக்கு அடிக்கடின்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி அப்பப்ப நடக்கும். கடந்த காலங்கள் எல்லாம் பல டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ் இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் சூழ்ந்து அழிச்சிருக்குன்பா. ஹீரோவாக்கி ரைட்ரான்பா. ஸ்டூவர்ட் நக்கலா சிரிக்கிற போல இருக்கும், எல்லாரும் நோட் பண்ணிருப்பாங்க. அவன் டக்குன்னு வரட்டெரும்பல் போல இருந்துச்சுன்பா. இதுக்கப்புறம் நார்த் கேட்ல இருக்க எஸ்டேட் வாழ காட்டுவாங்க. க்ளோயோட தங்கச்சி இருந்துட்டு நீங்க மட்டும் வரலைன்னா நாங்க சேஃபா வந்திருக்க முடியாதுன்ட்டு தேங்க்யூ சொல்லுவா. ரியோ ஜஸ்ட் உங்க கூட சேர்ந்து நடந்துதானே வந்தன்பா. ஒரு கார்டு வந்துட்டு நீங்க தான் ஹர்ட்டோவான்னு கேட்பான். அவனும் ஆமான்கவான். கார்டு வந்துட்டு உங்களையும் உங்களோட கம்பெனியன்ஸையும் சேஃபா டக்குன்னு மேன்ஷனுக்குள்ள கூட்டிட்டு போக சொல்லி லேடி லிஸ்லாட் கிட்ட இருந்து டைரக்ட் ஆர்டர்ன்பா. ரியோ தான் நினைச்சு சந்தோஷப்படுவான். இதுக்கப்புறம் மேன்ஷனுக்குள்ள போறதுக்கான வழியை கேட்பான். இதுக்கப்புறம் லூசியஸை காட்டுவாங்க. அல்போன்ஸ் அவனுக்கான வழியை கொடுத்திருப்பான். கூடவே ஒரு கைட் டூரை வச்சுக்கிறது நல்லதா தான் இருக்குன்ட்டு லூசியஸ் இங்க பாரு இளவரசி மேல மட்டும் கைப்படக்கூடாது, நீ அந்த ஹீரோ விஷயத்துல வேணா கொல்றதுனா கூட கொண்டுக்கன்பான். அல்போன்ஸ் அதெல்லாம் இப்பதான் நான் மினோட்டரை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனேன்பான். லூசியஸும் மண்டைக்குள்ள இருக்க அந்த அறிவு மட்டும் மங்கி போகாம இருந்தா சரின்பான். டியூக்கோட அண்டர்லிங் ஒருத்தங்க இருப்பான். எவன்டா அது என்னடா பண்றீங்கன்னு சொல்லி கத்துவான். லூசியஸ் ஒரு சின்ன வேலையா வந்தோம், வேலை முடிஞ்சதும் கிளம்பிடுவான்பா. அந்த ஆளும் கத்தியை நீட்டிட்டு லூசியஸ் கிட்ட போகும்போது நீ அட்வென்ச்சரா வேற யார் கூடயாவது வந்தையான்னு கேட்பான். லூசியஸ் அது மனுஷங்களை தானா அப்பாற்பட்ட விஷயம்பா. இதுக்கப்புறம் டியூக்கும் மத்தவங்களும் இருக்க இடத்தோட டோர் கிட்ட ஏதோ சவுண்ட் கேட்கும். ஹீரோவாக்கி அந்த சவுண்ட் எனக்கு மட்டும் தான் கேக்குதான்பா. டியூக்கு அதை செக் பண்ண ஒருத்தன் தாட்டினா கதவை நீக்கிட்ட அவன் என்ன பிரச்சனைன்னு கேட்கறப்ப முன்னால பார்த்தா அல்போன்ஸ் இருப்பான். ஆல்ரெடி ஒருத்தனை அடிச்சு மயங்க வச்சு கையில வச்சிருப்பான். இந்த நைட்டையும் அடிச்சு பறக்க விட்டுருப்பான். கூட பார்த்தா இன்னும் மான்ஸ்டர்ஸ் இருக்குங்க. ரூம்குள்ள இருக்க எல்லாரும் இதுக்கு என்ன மாதிரி மான்ஸ்டர்ஸ் பார்த்து முடிப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.